இந்த அளவுக்கு ரேட் இருந்தால் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அது தங்கத்து மேலே ஆசை இல்லாத மாதிரி போயிடுது. நாங்கள் நகை கடைக்கே போகிறது கிடையாது. அரசாங்கம் ஏதாவது பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். கோல்டுடைய ரேட் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? உங்களால வாங்க முடியல. இப்பெல்லாம் அதிகமாக தான் இருக்கு. அரசாங்கம் ஏதாவது பார்த்து செஞ்சா நல்லா இருக்கும், குறைச்சா நல்லா இருக்கும். இப்போ பெண்கள்லாம் வச்சிருக்காங்களே, அந்த தாய்மார்கள் எவ்வளவு சிரமப்படுறீங்க இந்த நகை ரேட் ஏறுது? அது பயமா தான் இருக்கு. நாளுக்கு நாள் பயமா தான் இருக்கு. சீட்டு எல்லாம் போட்டு தான் சேவ் பண்றோம். அதுவே இப்ப போட முடியல. அதான் அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால நாங்கள் பொண்ணு வச்சிருக்கிறோம். அப்புறம் வாங்கணும். அது இப்போ வாங்குறது அதிகரிச்சதுனால அதிகமாக போடுறத கம்மியாக போட்டு இது பண்ணணும். இது குறைஞ்சா நல்லா இருக்கும். அதான் எதிர்பார்க்கிறோம். எல்லாருமே குறைஞ்சதுன்னு நான் எதிர்பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாதது கோல்டு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஒரு சேமிப்பாகவும் இருக்குது. ஒரு அவசரத்துக்கு வச்சு இது பண்றதுக்கு அதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால குறைஞ்சா எங்களுக்கு நல்லா இருக்கும். எங்களை மாதிரி நடத்துற மக்களுக்கு குறைஞ்சாக்கா நல்லா இருக்கும். அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்களால் வாங்க முடியலப்பா. எங்கள் பேத்திக்கு நாங்கள் செய்யணும். எப்படி செய்யறதுன்னு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. வருமானம் இல்லை இப்போ எங்களுக்கு. அதனால் கொஞ்சம் குறைஞ்சா கொஞ்சம் சீட்டு போட்டு ஏதாவது செய்வோம். அவங்களுக்கு செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். அதெல்லாம் எப்படி செய்ய போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. அதனால் கொஞ்சம் குறையணும்னு அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கேட்குறோம். தங்க ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஒரு சவரம் 2 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். நிறைய பிள்ளைன்னா கூட கொஞ்சம் கம்மியாக போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா கூட இந்த அளவுக்கு ரேட் இருந்தால் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? யாராவது பார்த்து இதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எதுவும் வாங்க முடியாதுங்க. நம்ம தங்கத்தெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. ஒரு வெள்ளி கூட இப்போ வாங்க முடியாது. அந்த நிலைமையில இருக்கு. இப்போ நாங்கெல்லாம் ரோடோர உட்காந்துருக்கோம், வியாபாரம் பண்ணி சாப்பிட்றோம். நாங்கெல்லாம் வந்து இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. இது யாருன்னா வந்து கவர்மெண்ட் ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி ஏதாவது பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். பொம்பளை குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எதுவுமே போட முடியாது. ஒரு பெரிய சவரன் போட்டு பண்ணலாம் கூட ஒரு கொஞ்சம் ஒரு 4 சவரம் 3 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சா கூட 1.5 லட்ச ரூபாய் நகை வித்தாக்கா யார் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? நகையில ஒரு ஒண்ணுமே இல்லாம யார் கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க? எல்லாம் விலைவாசி எல்லாம் ஓவரா இருக்கு. நகையும் ஓவரா இருக்கு. வீட்டு வாடகை இருக்கு. அப்ப எப்படி பொம்பளை குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க? ரொம்ப சிரமம். நாங்க தங்கம் வாங்கணுன்ற எண்ணத்தையும் விட்டுட்டோம். எங்களை மாதிரி சாமானிய மக்கள், கூலிக்கார மக்கள்லாம் தங்கமே வாங்க முடியாது எங்களெல்லாம் வந்து. அதனால நகையும் வேணாம். அப்படி வாங்கினாலும் அந்த நகைக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது வந்து. அதனால சம்பாதிக்கிறோமா, சாப்பிட்றோமா, போய்கினே இருக்க வேண்டியதான் வந்து. தங்கம் வாங்குற எண்ணமே ஐடியாவே இல்லை எங்களுக்கு. இருக்கிறத வச்சு நல்லா நோய் இல்லாத நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாங்கணும்னு நினைக்கிறோம் நாங்க. இல்லைங்க, கண்டிப்பா சாமானிய மக்களால கண்டிப்பா வாங்கவே முடியாது. சாதாரண ஒரு வேலை செஞ்சாவே மந்த்லி ஒரு 15,000 தான் இருக்காங்க. அவங்க எப்படி சேமிச்சு வாங்க முடியும்? இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும். அது தங்கத்து மேலே ஆசை இல்லாத மாதிரி போயிடுது. வேற என்ன பண்றது? வாங்க முடியாது நம்மளால. இப்போ என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே. ஏதோ குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. குறைப்பாங்களோ என்னன்னு தெரியல. எல்லாராலையுமே எதுவுமே வாங்க முடியாதுங்க. இப்போ வந்து நடுத்தர மக்களால ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்க 3 பொண்ணு வச்சிருக்கோம். பெரிய பொண்ணுக்கு கொஞ்சம் போட்டு செஞ்சுட்டோம், 2வது பொண்ணுக்கும் செஞ்சுட்டோம். இப்போ 3வது பொண்ணுக்குன்னு பண்ணும்போது எங்களால செய்யாம இருக்கவும் முடியாது. ஏன்னா 2 பேருக்கு பண்ணீங்களே, எங்களுக்கு பண்ணுங்கன்னு வாங்க. இப்போ இவளுக்கு பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப பயம். அதுக்கு அதை விட அவளுக்கு ஒரு 30,000 40,000 ரூபாயில வாங்கினது இப்போ 1.5 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு இறங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருக்குமே ஓரளவுக்கு அதை யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சேமிப்பு. நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்டா அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு பார்க்கலாம். வாங்க முடியலம்மா. எப்படி பெண்களை கட்டி கொடுக்கணும்னு தெரியல. நகை கடைக்கு போறதுக்கே முடியல. எங்களால படி ஏறவே முடியல. அந்த அளவுக்கு நகை தாறுமாறா ஏறிட்டு இருக்கு. அதுக்கு முன்ன மாசத்துக்கு ஒரு தடவை நகை வாங்குவோம். இப்போ 3 வருஷமா ஏறிட்டே வருது. நாங்க நகை கடைக்கே போறது கிடையாது.